தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். 2 நிமிஷத்துல மேகி தயார் பண்ற மாதிரி 2 நிமிஷத்துல நம்மளால பிரியாணி தயார் பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும்? என்ன ப்ரோ சேனலுடைய டைப்பை மாத்துறீங்களான்னு கேட்குறீங்களா? போகிற போக்க பார்த்தா அப்படிதான் இருக்கு நண்பர்களே. கம்முன்னு இதில் குதிச்சிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் இல்லைங்க. இந்த இன்ட்ரோவை கூட பார்க்காம ஒரு சில பேர் ஆல்ரெடி கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் பயங்கரமாக பொங்கியிருப்பாங்க. சைனீஸ் ப்ராடக்ட் ப்ரொமோஷனா அது இதுன்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது டெக் சேனல். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை என்னென்னவோ அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும். அது மட்டும் தான் என்னுடைய வேலை. இந்த வீடியோவில் கூட நம்ம பார்த்தீங்கன்னா போக்கோ இந்தியாவில் இன்னைக்கு புதிதாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் போக்கோ M2 Pro அப்படின்ற பேரில். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலே எப்படி இருக்குன்ற என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் பிளஸ் அன்பாக்சிங். இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் வந்து நான் ஷேர் பண்ண போறேனே தவிர இது எந்த விதத்திலுமே அந்த பிராண்டுக்கும் சரி இந்த மொபைலுக்கும் சரி ப்ரொமோஷன் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படி இது பிடிக்கலன்னா நீங்க தாராளமா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சாம்சங் வீடியோ போட்டிருக்கேன், ஐபோன் வீடியோவும் போட்டிருக்கேன். ஆனா அந்த மாதிரி வீடியோலாம் இன்னும் உங்க கண்ணில் பட்டிருக்காது. ஸோ தயவு செஞ்சு போய் அந்த வீடியோவை பாருங்க. ஒரு செம ஹைப்பை கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லணும். போக்கோ இந்த ஃபோனை லான்ச் பண்ணுறதுக்கு பயங்கரமான ஹைப்பை கிரியேட் பண்ணாங்க. எஸ், போக்கோ M2 Pro. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க கிரியேட் பண்ண ஹைப் அளவுக்கு இருக்கா இல்லை வேற என்னென்ன விஷயங்கள் வந்து மாற்றிருக்காங்க? அதுலேயும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, இது ரீபிராண்டட் வெர்ஷனா? ஏற்கனவே சைனாலேயோ இல்லை குளோபல் மார்க்கெட்லேயோ லான்ச் பண்ணப்பட்ட ரெட்மி ஃபோனை தான் இவங்க பேரை மாற்றி பச்சை குத்தி இங்கே வந்து மாறு வேஷத்தில் வந்த மார்க்கண்டேயன் மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்களான்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தவறாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. மேலே போக்கோன்ற பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. M2 Proன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேட் இன் இந்தியான்றதை போட்டிருக்காங்க. அண்ட் பின்பக்கமும் அந்த மேட் இன் இந்தியான்றதை கொடுத்துருக்காங்க. ஒரு சில குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னன்றதை நான் வீடியோக்குள்ளே போகும்போது மொபைலை பார்க்கும்போது வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ள நமக்கு பார்த்தீங்கன்னா புக்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் புக்லெட்ஸ் கூடவே TPU கேஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் கலருக்கான TPU கேஸ். அடுத்தபடியாக நமக்கு மொபைல் இருக்கு. ஸோ மொபைல் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் வெயிட் கண்டிப்பாக வந்து கையில் நல்லா வந்து ஃபீல் ஆகுதுங்க. அதையும் பக்கம் வச்சிடலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி பாக்ஸில் நமக்கு 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜரை வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், பாக்ஸ்லேயே 33 வாட்கான சார்ஜரை கொடுக்குறாங்க. அதுவும் இந்த பட்ஜெட்குள்ள ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தபடியாக நமக்கு டைப் சிக்கான கேபிள் இருக்கு. வழக்கம் போலவே இயர்ஃபோன்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. சரி, ஃபர்ஸ்ட் மொபைலை பார்க்கலாம். இது கொஞ்சம் பிளாக் கலர்னு சொன்னாங்க. மேபி வேற கலர் கொடுத்துருந்தா உங்களுக்கு இன்னும் வீடியோல என்னால் ஒரு நல்ல கலர் காம்பினேஷனை காமிச்சிருக்க முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கிறதுனால எப்படி லைட் வச்சாலுமே உங்களுக்கு அந்த டிசைன் தெரியுதுன்னு தெரியல. ஒரு 2 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க, பாதி பாதியாக டிவைட் பண்ணி. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளெயினாக அந்த டார்க் பிளாக் கலர் மாதிரி இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டெக்ஸ்சரும் பார்க்கறதுனால லைன்ஸாக இருக்கு. கீழே வந்து போக்கோவுடைய பிராண்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிசைன். இது வரைக்கும் பார்த்த அந்த பழகி போன டிசைனை விட இது கொஞ்சமாக ஒரு மாறுபட்ட ஒரு டிசைனாக இருக்கு. இந்த பில்ட் குவாலிட்டியை பத்தி சொல்லணும் அப்படின்னா முன்பக்கம் பின்பக்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கேமரா மேல கூட கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். அண்ட் சைடில் வந்து மெட்டல் ரிம் இருக்கிறதாவும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மொபைலை வந்து பூட் அப் பண்ணிடலாம். இதோடைய பிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டனே தான் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் ஒர்க் ஆகுது. எஸ், இதுலயும் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் ராக்கர் கீ இருக்கு. அதுக்கு மேலே அண்ட் டாப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு IR பிளாஸ்டரை கொடுத்துருக்காங்க. கூடவே செகண்டரி நாய்ஸ் ரெசிஸ்டன்ட் மைக்கும் இருக்கு. இடது பக்கமாக நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்திருக்காங்க. ட்ரிபிள் சிம் ஸ்லாட்ஸ், நீங்க 2 சிம் போட்டுக்கலாம். ஒரு மைக்ரோ SD கார்டும் வந்து போட்டுக்கலாம். கீழ் பக்கத்துல 3.5mm ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் C போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. பின்பக்கமா நமக்கு கிளாஸியான ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. குவாட் கேமரா செட்டப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல கார்னிங் கோரில்லா கிளாஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, 2 பக்கமும். ஸோ பின்பக்கமும் நல்ல கிளாஸியாக தான் வந்திருக்கு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் லுக் அப்படின்றது ஓரளவுக்கு வந்து கிடைக்கும். முன்பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் அழகான ஒரு பஞ்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. அது சென்டர்லேயே இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு இயர்பீஸ் இருக்கு. அந்த இயர்பீஸ்க்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன LED நோட்டிஃபிகேஷன் லைட் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நானும் வந்து ஒரு சில டைம் அதை நோட்டீஸ் பண்ணேன். சார்ஜ் பண்ணும்போது ஒயிட் கலரில் வருது. பட் கால்ஸ்க்கு இல்லை SMS-க்கு இல்லை வாட்ஸ்அப் மெசேஜஸ்க்கெல்லாம் அது ஒர்க் ஆகுமான்னு தெரியல. நான் ஃபுல் ரிவ்யூவில் அதை டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். மொபைல் பூட் அப் ஆயிடுச்சு. இந்த மொபைல்ல நமக்கு MIUI 11 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. Android 10 மேல வந்து இருக்கு. எனக்கு 45 GB அப்படின்றது அப்ராக்சிமேட்டா வந்து ஃப்ரீ கிடைக்குது. சோ ப்ராசஸர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல Snapdragon 720G அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. கேமிங்க்கெல்லாம் மேக்ஸிமம் வந்து இது ஓகே ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோரை பாத்தீங்கன்னா 2,71,000 நல்ல ஸ்கோருங்க. சோ கேமிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல வந்து ஒரு நல்ல ஸ்கோர் இருக்கிறதுனால பக்காவாக வந்து கேம் விளையாடலாம். பட் இந்த மொபைல் இருக்கக்கூடிய டிஸ்பிளே இதுதான் நிறைய
நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மொபைல் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் கொண்ட Full HD Plus டிஸ்பிளே. இது வெறும் IPS LCD டிஸ்பிளே தான், AMOLED கிடையாது. அட் த சேம் டைம் இது 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் தான் இருக்கு, 90 Hz கிடையாது, 120 Hz கிடையாது. ஸோ அதுவும் ஒரு மிக முக்கியமான விஷயம். Corning Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் மேலே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அது இருக்கு. அடுத்தபடியாக பேட்டரி 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க, 33 வாட்கான சார்ஜருடைய சப்போர்ட்டோட. ஸோ நான் இன்னும் டெஸ்ட் பண்ணல, எனக்கு நேற்று தான் அந்த மொபைல் கிடைச்சது. நான் ஒரு நாள் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், சிம் போட்டிருக்கேன். நான் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு சீக்கிரமா முடிஞ்ச வரைக்கும் ரிவ்யூ கொண்டு வரேன். அந்த ரிவ்யூல உங்களுக்கு என்னென்ன வேணும்ன்றதையும் மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுல மொத்தமா 3 RAM வேரியன்ட் வந்து கொண்டு வராங்க. 4GB RAM 64GB மாடல் அண்ட் 6GB RAM 64GB மாடல், 8GB RAM 128GB மாடல் அப்படின்றது போல 3 வேரியன்ட் வந்து கொண்டு வர போறதா சொல்றாங்க. பிரைசிங் டிஃபரன்ஸ் இன்னும் எனக்கு என்ன ஏதுன்றது வந்து தெரியல. நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது நீங்க ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும்போது பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதோட பேஸ் மாடல் அப்படின்றது 14,000 ரூபாய் வச்சாங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டான பிரைசிங்கா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம் அந்த பிரைசிங் இருக்கா என்னன்றது. பட் நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு ஒர்த்தா என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. RAM டைப் அப்படின்றது LPDDR4X கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப் அப்படின்றது UFS 2.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேலே IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்ல விஷயம். P2i நானோ கோட்டிங்கும் வந்து இதில் இருக்கு. ஸோ டிஃபால்ட்டாக ரெட்மியில் ஷாமியில் என்ன கொடுப்பாங்களோ அதே மாதிரி விஷயங்கள் இதுலேயும் வந்து எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பாக சார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 0.914 Watt/kg வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து டீசெண்டான சார் வேல்யூனே சொல்லலாம். ஸோ இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் இதோடைய கேமரா. பின் பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் கேமரா. இது எவ்வளவு அப்பேச்சர் இருக்கு, என்ன சென்சர் அப்படின்றது இப்போ வரைக்கும் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணவே கிடையாது. சாம்சங்கா தான் இருக்குன்றது போல எனக்கு கெஸ்ஸிங் இருக்கு. ஒருவேளை சாம்சங்கா இருந்ததுன்னா எப்படின்றது நீங்க கெஸ் பண்ணிக்கோங்க. பட் சோனியா இருந்ததுன்னா செம்மையா இருக்கும். பட் என்னன்றது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. நான் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன், அதையும் மறக்காம செக் பண்ணுங்க. இரண்டாவது கேமரான்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சலுக்கான கேமரா, இது அல்ட்ரா வைட் சென்சர். மூன்றாவதாக 5 மெகாபிக்சலுக்கான கேமரா, இது மேக்ரோ சென்சர். நாலாவதாக 2 மெகாபிக்சலுக்கான கேமரா, இது டெப்த் சென்சருக்காக வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. அந்த பஞ்ச் ஹோல் சென்டர்ல இருக்கு, கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. பட் 16 மெகாபிக்சல் அதுல வந்து இருக்கு. சோ கேமரால நமக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இந்த வாட்டி வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ நிறைய மத்த காம்படிஷன் கிட்ட எல்லாம் பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நீங்க வீடியோ எடுக்கும்போது உங்களால அல்ட்ரா வைட்ல வீடியோ எடுக்க முடியும், மேக்ரோலயும் வீடியோ எடுக்க முடியும் சொல்றாங்க. சோ இது ரொம்பவே நல்ல ஆப்ஷன். பிளஸ் சினி மோட்லயும் ஒன்னு கொடுத்திருக்காங்க. சினிமா மோட்ல வந்து நீங்க வந்து வீடியோ எடுக்க முடியும். சோ அதெல்லாம் சின்ன சின்ன ஃபில்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதெல்லாம் ஓகேவான விஷயங்கள் தான். செல்ஃபிலயும் உங்களால வந்து நைட் மோட்ல நீங்க வந்து இமேஜஸ் வந்து எடுக்க முடியும் சொல்லிருக்காங்க. ஸோ நான் இந்த கேமராவில் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஷட்டர் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து ஓகேவா இருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட் கிடையாது. பட் எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு வந்து பரவாயில்லன்னு சொல்லலாம். ஸோ இமேஜ் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது பாருங்க. இந்த ஸ்மார்ட்ஃபோன் அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ எல்லாம் பார்த்துட்டீங்க. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப அதிகமாக நல்லா டெஸ்ட் பண்ண முடியல. ஸோ கையில் எடுத்து யூஸ் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு வந்து எனக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ரொம்ப சின்னதாக இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது இதோட பெருசாக இருந்ததுனால இது கொஞ்சம் சின்னதாக வந்து ஃபீல் இருக்குது. பட் கண்டிப்பாக வந்து வெயிட் அப்படின்றது இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்குது. பட் ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுன்னு தான் சொல்லும். ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்லாம் வந்து கிடையாது. 1 செகண்ட் அப்படின்றது நார்மலாக ஆகுது. அதுவும் நீங்கள் ஃபிங்கர் வச்சுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சவுண்ட் வந்துடுது, அதுக்கப்புறம் தான் அன்லாக்கே ஆகுது. நிறைய பேருக்கு வந்து எப்படின்னா அது சவுண்ட் உடனே ஓ ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்காகவே வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் அந்த ஒரு விஷயம் நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். பட் மற்றபடி மற்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ப்ளோட்வேர்ஸ் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணி தூக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க டிஃபால்ட்டாக ஒரு சில கீபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கீபோர்டு தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. எப்போ பார்த்தாலும் நிறைய பெர்மிஷன்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கு. இதுதான் வந்து இவங்க கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நீங்கள் அந்த கீபோர்டை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இல்லாட்டி வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு கூகுளுடைய கீபோர்டு இல்லை உங்களுக்கு பிடிச்சமான சேஃபாக இருக்கக்கூடிய கீபோர்டு ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இவங்க நிறைய விதமான ஆப்ஸ் வந்து தேவையில்லாமல் பெர்மிஷன்ஸ் கேட்டுகிட்டே இருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பெர்மிஷன்ஸ் எதுவுமே கொடுக்காதீங்க. என்ன பெர்மிஷன்ஸ் கொடுத்தாலும் என்ன பெர்மிஷன்ஸ் நம்ம கொடுக்குறோன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுங்க. அண்ட் இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இது மாறு வேஷத்துல வந்த மார்க்கண்டேயனா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா? அதாவது மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை இருக்கா இல்ல மரியாதை தூக்கிட்டாங்களான்றதை பார்க்கலாம். குளோபலா லான்ச் பண்ண Redmi Note 9 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மொபைல் அதே தாங்க. இது வேற எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஒரு 5% மாத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த மறு வச்ச மாதிரி என்ன வச்சிருக்காங்கன்னா கலர் வந்து லைட்டா மாத்தி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நான் இன்னும் அந்த போனை வந்து கம்ப்ளீட்டா பார்க்கல, நெட்ல மட்டும் தான் பார்த்திருக்கேன். நீங்களும் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ
இந்த ஒரு விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல 48 மெகாபிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க, அதுல 64 மெகாபிக்சல் கேமரா. இந்த 48 என்ன சென்சர் ஏதுன்றது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ அது ஒரு விஷயம் வந்து பெண்டிங்கா இருக்கு. மூணாவது விஷயம், இந்த 5000 mAh கொண்ட பேட்டரி இதுல இருக்கு இல்லையா, அதுல 5020 mAh அந்த 20 கட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் தான் வந்து மாறு வயசுல வந்து யாருக்குமே தெரியாம ஆந்திரால போய் வந்து ரெடியை தாக்குறோம் பொண்ணு தூக்குறோன்ற மாதிரி தூக்கிட்டு வர போறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இந்த 2-3 சேஞ்சஸ் மட்டுமே இருந்தா இது இந்தியாக்காகவே கொண்டு வந்த போன் ஆயிடுமா, இல்ல எது எப்படி இருந்தா என்ன ப்ரோ, நமக்கு ஒரு டீசென்டான போன் கம்மி விலையில கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், நான் சொன்ன மாதிரி அந்த செட்டிங்ஸ்ல எல்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பெர்மிஷன் கேட்கும்போது இதெல்லாம் வந்து மாற்றணும் நீங்க இந்த போன் ஸ்மார்ட் போன் வாங்குனீங்கன்னா. பட் முக்கியமான விஷயம், எடுத்த உடனே இந்த ஸ்மார்ட் போன் யாரும் வாங்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரிவ்யூ எல்லாம் வந்துட்டும் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்மார்ட் போன் வாங்கலாமா வேணாமா, இந்த ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்றேன், எல்லாருக்குமே கிடையாது. நீங்க வேற ஸ்மார்ட் போன் வாங்குறதுனால வாங்கிக்கலாம். பட் இந்த ஸ்மார்ட் போன் நல்லா இருக்கு நான் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா ரிவ்யூ போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்கலாமா வேணாமன்ற டிசிஷன் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மொபைலை பத்தி வேற எதுவும் கருத்துக்கள் இல்ல இந்த ஸ்மார்ட் போனை நம்ம வேற ஏதாச்சும் ஸ்மார்ட் போனோட கம்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.